6.5 third sum, x 6.5 third sum. If two lines, this one and this one, intersecting at a point, find the value of m. Okay, இப்போ ரெண்டு லைனுமே இன்டர்செக்ட் பண்ணால் கிடைக்கக்கூடிய பாயிண்ட் என்ன? சரி, இன்டர்செக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க, இன்டர்செக்ட் அட் a பாயிண்ட் சொல்லிட்டாங்க. தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எம் கேட்டிருக்காங்க. இன்டர்செக்ட் பண்ணால் வரக்கூடிய வேல்யூ ஆஃப் எம் என்ன கேட்குறாங்க. அப்போ யூஷுவல் நம்ம சொன்ன மாதிரி இதை பாயிண்ட் ஃபார்ம் மாற்றுங்க. அப்போ ஈக்குவல் டு எஸ் போட்டுக்கோங்க. So any point on the line is a form. So 2s plus 1, 3s minus 1, 4s plus 1. Okay. Then another one. Another line equation அதே பாயிண்ட் ஃபார்ம் மாற்றுங்க. ஸோ t plus 3, 2t plus m. இங்கே வந்து z இருந்தால் என்ன சொன்ன மாட்டா, z இருந்தால் z minus 0 by 1. அப்போ தான் z வரும். ஸோ 1t அவ்வளோதான். ஓகே, 1t. ஓகே, the lines are intersecting from 1 and 2. ஓகேவா, from 1 and 2 both are equal. ஓகே, ஈக்குவல் பண்ணுறேன். அப்போ இந்த டேர்ம் ஈக்குவல் டு இந்த டேர்ம், இது ஈக்குவல் டு இது ஈக்குவல் டு இது. அப்போ we get 3 ஈக்குவேஷன் 3, 4, 5. ஓகேவா, இப்போ சால்வ் பண்ணுறேன். சால்வ் பண்ணால் இது ஈஸின்னு பாருங்கள். இப்போ தேர்ட் ஈக்குவேஷன் 2 ப்ராடக்ட் பண்ணுறேன். 4s minus 2t ஈக்குவல் டு 4, 4s minus t ஈக்குவல் டு 1, சைன் சேஞ்ச். ஸோ கேன்சல். ஸோ minus t ஈக்குவல் டு plus 3, ஸோ t ஈக்குவல் டு minus 3. Then substitute t value minus 3 in equation third. ஸோ ப்ளஸ் 3 ஆயிரும். அப்போ 2s ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 2. ஸோ மைனஸ் 1, எஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப். இப்போ ரெண்டு ஈக்குவலில் பாருங்கள். ஓகேவா, அப்போ டீயோட ஆன்சர் மைனஸ் 3, எஸ்ஸோட ஆன்சர் மைனஸ் ஹாஃப். இப்போ எஸ்ஸோட ஆன்சர் மைனஸ் ஆஃப் இங்கே அப்ளை பண்ணாலும் கிடைக்கக்கூடிய பாயிண்ட்டும் டீயோட ஆன்சர் மைனஸ் 3 அப்ளை பண்ணால் கிடைக்கக்கூடிய பாயிண்ட்டும் சேமாக தான் இருக்கும். இதில் ஏதோ ஒரு பாயிண்ட் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணால் ஒரு பாயிண்ட் வரும். ஓகேவா, இப்போ என்ன பண்ணால் சப்ஸ்டியூட் எஸ் அண்ட் டி, ஏன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் ரெண்டுமே சேம் சொல்லிட்டேன். பட் ஆனால் இப்போ எனக்கு எம்மோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஓகே, எம்மோட வேல்யூ கேட்டனால எம் எங்கே ஈக்குவல் பண்ணுறோம், இங்கே இருக்குது. ஓகேவா, அப்போ எஸ்ஸோட ஆன்சர் மைனஸ் ஆஃபையும் டீயோட ஆன்சர் minus 3 இங்கே அப்ளை பண்ணால் எம்மோட ஆன்சர் கிடைக்கும். ஸோ எஸ்ஸுக்கு பதிலாக மைனஸ் ஆஃப் அப்ளை பண்ணுங்கள், டீக்கு பதிலாக minus 3 அப்ளை பண்ணுங்கள். ஈக்குவல் m plus 1 சிம்ப்ளை பண்ணிங்க. இப்போ minus 3/2 plus 6 எல்சிஎம் எடுத்திங்கன்னா இங்கிட்ட கூட கொண்டு போயிருங்க. அப்போ minus 3/2 plus 6 minus 1, 6 minus 1 5, எல்சிஎம் எடுத்தால் 10 minus 6 7/2. ஸோ எம்மோட ஆன்சர் 7/2. அவ்வளோதான். ஓகே, தென் ஃபோர்த் ஒன் என்ன இருக்குன்னா, ஷோ தட் த லைன்ஸ், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள். இங்கே இது ரெண்டு ஈக்குவல் கொடுத்துருக்காங்க, இங்கே கமா போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது ரெண்டு ஈக்குவல் போட்டு கொடுத்துருக்காங்க, இங்கே கமான் இருக்குது. இன்டர்செக்ட் ஆல்சோ ஃபைண்ட் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்ஸ். ஓகே, ஒன்றும் இல்லை, ஈஸி தான் பாருங்கள். இப்போ என்னென்னா இது ரெண்டு ஈக்குவல்ட்டா, ஓகே, இது செப்பரேட்டாக இருக்குது. இது ரெண்டு ஈக்குவல்ட்டு, இது செப்பரேட்டாக இருக்குது. ஓகே, சாரி, இது இல்லை, அதாவது இதை தான் எழுதியிருக்கேன். அப்போ இது ரெண்டு ஈக்குவல் டு சம் ரேஷியோ, அதை டீன்னு எழுதிட்டேன். அது சிம்ப்ளை பண்ணுறேன். சிம்ப்ளை பண்ணால் z minus 1 ஈக்குவல் டு தனியாக இருந்துச்சு. அப்போ z ஈக்குவல் டு 1. ஸோ எனக்கு z-ஓட வேல்யூ கிடச்சிருச்சு. எக்ஸோட வேல்யூ எனக்கு வேணும். அப்போ ஸோ இங்கே z minus 1 ஈக்குவல் டு செப்பரேட் பண்ணால் z ஈக்குவல் டு 1 வந்துடும். அடுத்தது இந்த ரெண்டுமே ஈக்குவல் டு t தான். ஸோ இதை தனித்தனியாக செய்கிறேன். அப்போ 3t + 3 - t + 3. ஸோ 3t + 3, -t + 3, +1. ஓகேவா, இதுதான் வந்து ஒரு பாயிண்ட். ஓகேவா, இப்போ அடுத்த லைன் அதே மாதிரி இந்த, அதாவது இது ஒரு ரேஷியோப்பா, போத் ஆர் ஈக்குவல் டு சம் நம்பர். ஸோ எஸ் இது செப்பரேட்டாக இருக்குது. அப்போ y ஈக்குவல் டு 2. ஓகே, அப்போ y ஃபிக்ஸடு. புரியுது உங்களுக்கு? z வேல்யூ ஃபிக்ஸட் தான்றேன், இது வந்து சேஞ்ச் ஆகாதுன்றேன். இது ரெண்டுமே ஒரு லெட்டரை டிபெண்ட் பண்ணியிருக்கு. இது ரெண்டும் ஒரு லெட்டரை டிபெண்ட் பண்ணியிருக்கு. இதுவும் எதுவுமே டிபெண்ட் பண்ணல. டேரெக்டாக z-ஓட வேல்யூ 1, இது y வேல்யூ 2 தான். ஓகேவா, ஸோ இது ஈக்குவல் டு எஸ் போட்டுருங்க. இதை செப்பரேட்டாக பண்ணிங்கன்னா 2s + 6, 3s + 1. ஓகேவா, இது எக்ஸோட டேர்ம், இசட்டோட டேர்ம், ஒய்யோட ஆன்சர் ஆல்ரெடி 2ன்னு சொல்லியாச்சு. இது ரெண்டு ஒரு இடத்துல இன்டர்செக்ட் பண்ணாலும் இது ரெண்டு ஈக்குவல் ஆகும். ஸோ ஈக்குவல் பண்ணிட்டேன். ஈக்குவல் பண்ண டேரெக்டாக t - t + 3 ஈக்குவல் டு 2. ஸோ டீயோட ஆன்சர் நம்ம போன சம்மில் 3 ஈக்குவேஷன் வந்துச்சு, இங்கே ஈக்குவேஷனே வரல. டேரெக்டாக ஈக்குவல் பண்ணிடலாம் அப்படியே. ஆக்சுவலாக இங்கேயும் ஈக்குவேஷன் வரும்பா. இது ஃபஸ்ட் ஒன், இது செகண்ட் ஒன், இது தேர்ட் ஒன். ஸோ இதை நான் செகண்ட் கம்பேர் பண்ணால் டீயோட டேரெக்டாக கிடச்சிரும் 1. தேர்ட்டோட கம்பேர் பண்ணால் அதேமாதிரி எஸ் வழி கிடச்சிரும் எனக்கு. ஸோ சப்ஸ்டியூட் எஸ் ஈக்குவல் டு 0, t ஈக்குவல் டு 1 இன் ஃபஸ்ட் ஒன் செகண்ட் ஒன். ஸோ வி கெட் த ஆன்சர் ஆஃப் 6, 2, 1. இதுதான் ஆன்சர் ஆஃப் இன்டர்செக்டிங் பாயிண்ட். ஓகேவா, அவ்வளோதான். ஸோ இதோட நமக்கு வந்து 6.5ல் இருக்க டாப்பிக்கில் தேர்ட் சம், ஃபோர்த் சம் ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம்னா, இந்த செகண்ட் சம், ஓகேவா, செகண்ட் ஒன், ஃபிஃப்த் ஒன், சிக்ஸ்த் ஒன், இந்த மூணுமே வந்து டிஸ்டன்ஸ் டாப்பிக்கில் இருந்துச்சு. ஓகேவா, டிஃப்ரெண்ட்டாக டிஸ்டன்ஸ் டாப்பிக்காக இருந்துச்சு. அடுத்தது இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா 3 and ஃபஸ்ட் சம் பார்த்தோம். ஃபஸ்ட் சம் வந்து இந்த மாதிரி என்னென்னா, ஒரு லைன் வந்து ஒரு பாயிண்டில் பாஸ் ஆகி போகுது, இந்த ரெண்டு இருக்குமே பெர்பெண்டிகுலர்னு சொன்னோம். அப்போ இதுலேருந்து பி, இது டி எடுத்து b × dன்றது பேரலல் சொல்லி சால்வ் பண்ணோம். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் லைன் ஃப்ரேம்ன்றது தான். இது ஒரு டாபிக். அடுத்து இப்போ நம்ம பார்த்துருக்கிறது வந்து
3 and 4 இது ரெண்டுமே இன்டர்செக்ட் ஆனால் பாயிண்ட் 10 இன்டர்செக்ட்னா கிடைக்கிற பாயிண்ட்டை கேட்கலாமல் இங்கே எம் வேல்யூ கேட்டிருக்காங்க, இங்கே பாயிண்ட் கேட்டிருக்காங்க. ஆனால் இதுவரைக்கும் கொடுக்காத மாதிரி இந்த சம் டிஃப்ரெண்ட்டாக கமா போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க ஓகேவா. இன்னும் பேலன்ஸ் வந்து ஒரு சம் 7 சம் மட்டும் பேலன்ஸ் இருக்குது, பார்ப்போம். இப்போ இது ஒரு டாபிக், இது ஒரு மாடல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிள் 6.37 பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் 6.37 பாருங்கள். இப்போ நம்ம பார்த்தது வந்து மெட்டீரியல் எங்கே இருக்குன்னா பேஜ் நம்பர் புக் மெட்டீரியல் வந்து 127 128லலாம் இருக்கும் ஓகேவா. நம்ம சாரி 128 இருக்கும், 128 இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிற ரெண்டு சம்மே வந்து 125 இருக்கும். இப்போ நான் இது வந்து சார் இப்போ பேஜ் மாறி மாறி இருக்கேன்னு பார்க்க யோசிக்காதீங்க. கடைசியாக கன்க்ளூஷன் நம்ம ரிவைஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு யூசேஜ் தெரியும் உங்களுக்கு என்னென்னு பாருங்கள் ஓகேவா. ரைட். இப்போ எக்ஸாம்பிள் 6.37 ஃபைண்ட் த கோஆர்டினேட்னாவே பாயிண்ட்டு தான் ஓகே ஆஃப் த ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர். ஸோ ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர்னா ஒரு லைனோட ஃபுட், ஸோ முடிகிற இடம் ஓகேவா. அங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, அந்த பாயிண்ட் தான் கேட்குறாங்க. ஃபைண்ட் த கோஆர்டினேட் பாயிண்ட் ஆஃப் த ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் ட்ரான் ஃப்ரம் த பாயிண்ட். ஸோ அந்த பாயிண்ட்டே எனக்கு அந்த லைனே எங்கேருந்து வருதுன்னா இந்த பாயிண்ட்லேருந்து வருது. ஸோ இதுதான் அந்த லைன்னா ஃபார் எக்ஸாம்பிள் டி தான் அந்த பாயிண்ட் -1, 2, 3 ஓகேவா டு த ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இந்த லைனுக்கு ஓகே பெர்பெண்டிகுலர் இருக்குது. அப்போ இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணுறீங்க. அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து பெர்பெண்டிகுலராக இருக்குது எந்த லைனுக்குனா இந்த லைனுக்கு ஓகேவா. ஆல்சோ ஃபைண்ட் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த கிவன் பாயிண்ட் டு த ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ டியிலேருந்து இந்த பாயிண்ட் ஒரு எஃப் வரைக்கும் இருக்க கேட்குறாங்க. எஃப்ன்றது சப்போஸ் இதான் பெர்பெண்டிகுலர் ஃபுட்னா இந்த பாயிண்ட் வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் என்ன, அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. இதுதான் ஐடியா, வேறு எதுவும் இல்லை ஓகேவா. இப்போ நான் கூட தனியாக கூட எழுதுனேன் பாருங்கள். என்ன கொடுத்துருவோன்னா ஸோ ஒரு பாயிண்ட்லேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணுறீங்க ஓகே. அது என்ன பாயிண்ட்னா டின்னு வச்சுருக்காங்க நேம். அங்கே பாயிண்ட்டுக்கு வந்து -1, 2, 3 இஸ் த பாயிண்ட். இங்கேருந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு லைனுக்கு பெர்பெண்டிகுலர் ஒரு லைனுக்கு இதுதான் கிவன் லைன். இந்த கிவன் லைனுக்கு r வெக்டார் ஈக்குவல் டு -4ij + 3k ஓகே ப்ளஸ் p bracket ஆஃப் 2i + 3j + k ஓகே. இதான் வந்து லைன். இந்த லைனுக்கு பெர்பெண்டிகுலராக ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். அது முடிகிற இடம் வந்து எஃப் ஓகே. இந்த முடிகிற பாயிண்ட்டையும் கேட்குறான் அவன். ஃபைண்ட் த கோஆர்டினேட் பாயிண்ட் ஓகேவா ஆஃப் த ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர். ஸோ ஃபுட் ஆஃப் பெர்பெண்டிகுலர் லைன் அந்த வார்த்தை இல்லை, ஃபுட் ஆஃப் பெர்பெண்டிகுலர் ஃப்ரம் த பாயிண்ட் டி டு த லைன் திஸ் ஒன் ஓகேவா. then also find the distance between this and this. so d to f, df ஓட distance என்னன்னு கேட்டிருக்கான் ஓகே. அப்போ எனக்கு நீட் என்னன்னா எஃப்ன்ற பாயிண்ட் வேணும். எஃப்ன்ற பாயிண்ட் வேணும்னா இந்த லைனையும் சால்வ் பண்ணால் கிடைக்கிற பாயிண்ட் தான். ஏன்னா ஆக்சுவலாக இந்த எஃப்ன்ற பாயிண்ட் எப்போ கிடைக்குதுன்னா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த 2 லைன்ஸ். டிஎஃப்ன்ற லைனும் இந்த லைனும் மீட் பண்ணுற இடம் தான் எஃப் கரெக்டாக. அப்போ எனக்கு இந்த லைன் ஈக்குவேஷன் ஆல்ரெடி தெரியும் எனக்கு. x-1/2 y + 4/3 z - 3/1. ஸோ முடிஞ்சா ஓகே. இந்த லைனுக்கு வேணும். இந்த லைனில் என்ன இருக்குது, ஒரு பாயிண்ட் இருக்குது, டின்னு பாயிண்ட் இருக்குது. இந்த லைனுக்கு அப்போ என்ன வேணும், ஒரே ஒரு பேரலல் வெக்டர் வேணும் எனக்கு. ஐ நீட் ஒரு பேரலல் வெக்டர் ஓகே. இந்த பேரலல் வெக்டர் எனக்கு தெரிஞ்சால் வேலை முடிஞ்சு ஓகே. அதுதான் இப்போ சம்மையை ஆரம்பிக்கிறோம் ஓகேவா. பாருங்கள் ஓகே. ஆக்சுவலாக வந்து இப்போ நான் ஒரு மெத்தட் சொன்னேன் உங்கள்கிட்ட. என்ன சொன்னேன்னா உங்கள்கிட்ட ஓகே. இப்போ நான் என்ன சொன்னேன் ஆக்சுவலாக வந்து இந்த லைன் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. இந்த லைனில் எனக்கு ஒரு பாயிண்ட் தெரியும். இந்த லைனுக்கு ஒரு பேரலல் வெக்டர் மட்டும் நீடுன்னு சொன்னேன். இதில் இருக்க பேரலல் வெக்டர் வந்து இப்படி இருக்கும், ஆனால் பட் இதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ எனக்கு கடைசி வரைக்கும் எனக்கு வந்து பேரலல் வெக்டரே கிடைக்காது. அப்போ இது வந்து நம்ம வேறு மாதிரி ஐடியா பண்ணுறோம். இதை என்ன ஐடியா பண்ணுறோன்னா நல்லா கவனிங்க. அதாவது